ஹட்டன் மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளில் உள்ள வனங்களில் பரவிய தீ காரணமாக 550 ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரையாகியுள்ளது. ஹட்டன் பிரதேசத்தில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த விமானப்படை முயற்சி செய்த போதிலும் அது பலனளிக்கவில்லை என எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஹட்டன் போபத்தலாவ கிரிகால் தின வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயினால் சுமார் 500 ஏக்கர் அழிவடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தீயை கட்டுப்படுத்த விமானப்படையின் HI-17 ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டன. அதனை தவிர தீயை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக தரை மார்க்கமாக 6 பேர் அடங்கிய விமானப்படை குழு ஒன்றும் அந்த பிரதேசத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் சாந்துமா ஆல்விஸ் தெரிவித்தார். ஹட்டன் டாகம பிரதேசத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட தீயினால் 10 ஏக்கர் வனப்பகுதி அழிவடைந்தது. இதுவரை ஹட்டன் போராய்ஸ் தோட்டத்தின் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள காட்டுப் பகுதியில் தீ பரவியமையினால் அதிக சேதம் ஏற்பட்டுள்ளது. இதுவரை ஹக்கல மலை தொடருக்கு அருகாமையில் ஏற்பட்ட தீயினால் சுமார் 100 ஏக்கர் வனப்பகுதி அழிவடைந்துள்ளது. இதேவேளை கண்டி ஹந்தான பிரதேசத்தில் ஏற்பட்ட தீயினால் 25 ஏக்கர் தீக்கிரையாகியுள்ளது. தீயை கட்டுப்படுத்த 2 ராணுவ குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் காட்டுத்தீ காரணமாக 60 ஹெக்டேயர் வனப்பகுதி அழிவடைந்துள்ளதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது.